பாருங்கள், இப்போ ரீட் பார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது பேர் வந்து சாஃப்ங்க. அமேசானில் கிடைக்கிது. இது வாங்குங்க. இது வாங்கிட்டு இது வந்து ஹியூமிக் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். 1 கிராம் அளவுக்கு தான் வைக்கணும். முதல் இவங்களை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். எங்கே நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சாதாங்க அவங்க வந்து அடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் டக்குன்னு க்ரோ ஆவாங்க. க்ரோ ஆகிற வீடியோ வந்து இன்னும் இப்படி 1 வீக்லேயே நான் எப்படியுமே வளர்த்துருவேங்க, காமிக்கிறேன். இப்போ இந்த மிச்சம் இருக்கிறது இருக்குல்லங்க, இது ரெண்டையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் ஊற்றிடணும். உங்களுக்கு ஊற்றிட்டாங்கன்னா அவங்க இனிமேல் வந்து ஃபங்கஸ் ஆகாமல் நல்லா வளருவாங்கங்க. பாருங்கள், எந்தெந்த இடத்துல பூச்சி இது மாதிரி இருக்கோ நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் சாஃபை தடவிடணும். இங்கெல்லாம் ஒரு பிளாக்காக இருந்தது, எல்லா இடத்துலையுமே நான் தடவி விட்டுட்டேன். இந்த சாஃப் தாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இங்கே உள்ள செடி வளர்த்தது எல்லாமே இந்த சாஃப் தான். இந்த சாஃபை பார்த்து இது பயப்பட வேணாம், எதுவும் போட்டால் நம்மளுக்கு செடி வீணாயிரமெல்லாம் நினைக்க வேணாங்க. கிராம் கணக்கு தான். 1 கிராம்னால் நம்ம அந்த அளவுக்கு கலந்து உங்களுக்கு கொடுத்துடணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டேன். சாஃபையும் ஹியூமிக்கையும் கலந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி கலந்துடணும். சாஃபையும் கலந்து இந்த பாருங்கள், இப்படி ஊற்றிடணுங்க. உங்களுக்கு வேறு வழியாக ஊற்றிடணும். அவ்வளோதான். இனிமேல் அவங்க இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஆக மாட்டாங்க. அவ்வளோதாங்க. நான் இதுமாரி வந்து க்ரோ ஆனோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.